சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் 35,000 பேர் தான் உள்ள இருக்க முடியும். அது இல்லாமல் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் ஃப்ரீ பாஸ். ஸோ லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதையும் மீறி இந்த விஷயத்தை நடத்தி 11 பேர் இறந்து 55 பேருக்கு மேல அடிபட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 3:15 அதாவது ஜூன் 4 அது மாலை 3:15 வந்து ஃபர்ஸ்ட் டெத் நடந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி வந்து செலிப்ரேஷன் மோட்ல தான் இருந்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஏன்னா வந்து அங்க ஆர்சிபி டீம் வந்துட்டாங்க, சிஎம் வந்துட்டாங்க, டெப்டி சிஎம் வந்துட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்தாங்களா வரலையா இல்ல இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட்டை நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படின்றத கூட சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணாம ஒரு டெத் நடந்ததுக்கு அப்புறமும் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அங்க வந்து செலிப்ரேஷன் நடந்துட்டே இருக்குது உள்ள. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்குது. அதையும் அப்ப ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு கிரௌடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டெத் 3:15 நடந்துமே அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொருத்தரா இறந்துட்டே இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இத்தனை பேர் இறந்து இத்தனை பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்கிறாங்க. அங்க வந்து அவ்வளவு கிராக்கர்ஸ் வந்து வெடிச்சு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் எதிர்கட்சியினர் சொல்லியிருக்காங்க.